சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராக மாட்டா. நீயும் அதைத்தான் யோசிச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்பு, மகேஷ், மித்ரா, உன் கூட இருக்கவங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணமே மகேஷ் தான். அவன் தான் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையும் சரி அன்பு வாழ்க்கையும் சரி வீணாக்கிட்டான். என்னடா மகேஷ் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத ஆனந்தி. மகேஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்லவன், உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற ஒருத்தன். இது எல்லாமே கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல கூட அவன் உனக்கு ஏதோ நல்லது பண்றத நினைச்சு அன்புதான் அந்த தப்பு பண்ணிட்டானோன்னு யாரோ சொன்னதை நம்பிதான் அவன் அப்படி பண்ணிட்டான். ஆனா அன்பு இதை பண்ணிருக்க மாட்டான்னு நீ நம்புற மாதிரி நானும் நம்புறேன். ஏன்னா என்னதான் காதலிக்கிற ஒருத்தனாவே இருந்தாலும் அவளோட பெர்மிஷன் இல்லாம ஒருத்தன் அத்துமீறி தப்பு பண்ணா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. அவனோட ஒரு வாழ்க்கை வாழவே ஆசைப்பட மாட்டாங்க. அவன் கெட்டவன்னு ஊர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவன் முகத்திரைய கிழிக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பு இந்த தப்ப பண்ணாதனாலதான் இப்பவும் நீ அன்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அன்புக்கும் அத்தை பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்க நீயே ஹெல்ப் பண்ணிருக்க. இதுல இருந்தே தெரியுது அன்பு நிரபராதின்னு. மகேஷ் உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா இந்த தப்ப பண்ணவ யாருன்னு கண்டுபிடிக்க அவன் உனக்கு உதவிதான் பண்ணிருக்கணுமே தவிர இப்படி ஒரு அப்பாவிய பலிகடை ஆக்கியிருக்க கூடாது. ஆமா ஆனந்தி, இப்படி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணமானவங்க யாருன்னு உனக்கு எந்த ஒரு தடையும் தெரியலையா? இது வரைக்கும் நீ எதுவுமே கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சேன் சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சேன். யாரு? யார் அவன்? ரகு. கருணாகர சார் கூட இருந்தானே ரகு. என்ன சொல்ற ஆனந்தி? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த ரகுவா இருக்கான்? ஆமா சார், ரகுதே இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. எப்படி சொல்ற? எனக்கு அந்த ஜூஸ் எதுக்காக கொடுத்த? எந்த ஜூஸ்? ரெஜினா, தண்ணி தாகமா இருக்குனே, அந்த ஜூஸ் நான் குடிக்கட்டுமா? இல்லம்மா, இந்த ஜூஸ் உனக்கு இல்ல, அது சாருக்கு. உனக்கு இந்த ஜூஸ் இந்தா குடி. என்னடா கலந்து கொடுத்த அந்த ஜூஸ்ல? என்ன சொல்ற ஆனந்தி? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரகுனா? கருணாகரனும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா? உறுதியா சொல்ல முடியல சார். என்ன ஆனந்தி நீ இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க? இதெல்லாம் மகேஷ் கிட்ட சொல்லியுமா அன்புதான் தப்பானவன் மகேஷ் நம்புறான்? இல்ல சார், இந்த விஷயத்துல அன்பு இல்லன்னு நான் பேச ஆரம்பிச்சாலே நான் சொல்றத அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவரும் நான் தனியா கஷ்டப்படுறத பாத்துட்டு அவரு சொன்னாருங்கிறதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டி போட்டாரு சார். இந்த தாலி இப்ப என் மனசுக்கு பெரிய கனமா இருக்குது சார். இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனந்தி. ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே நீ யாரையும் நம்பாத, யார் பேச்சையும் கேட்காத. நீ யாருக்காகவும் உன்னை இப்படி பண்ணவ யாருன்னு தேடி போற பயணத்தை நிறுத்தாத. நிஜமாவே அன்பு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த தப்பு பண்ணது யாருன்னு நீ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். மகேஷ் பண்ணது முட்டாள்தனமான காரியம்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும். அன்புக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இந்த ஊருக்கு நீ எதுக்காக வந்தியோ அத மனசுல ஆழமா பதிய வைக்கணும். உன் குடும்ப மானம் தான் உன் கண்ணுக்கு தெரியணுமே தவிர உன் கழுத்துல தொங்குற இந்த தாலியோ அன்பு மேல இருக்கிற காதலோ இல்ல. இது ஆழமா உன் மனசுல பதிய வச்சுக்கோ, என்னைக்கும் மறந்துடாத. புரிஞ்சுதா? மறக்க மாட்டேன் சார். என் மனசுக்குள்ள அந்த வைராகியந்தே ஓடிட்டு இருக்கு. நான் செஞ்சு காட்டுவேன். உனக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். கண்டிப்பா கேக்குறேன் சார். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன ஊரு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அன்புக்கும் என் அக்காவுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்காம நான் ஓய மாட்டேன். இதை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல.
போய் யாரை வேணாலும் கண்டுபிடி. நீ அன்பு கூட வாழாம பிரிஞ்சிருந்தாதான் மகேஷ் உன்னையே நினைச்சு வருத்தப்படுவான். உங்களை சேர்த்து வைக்கணும்னு மித்ராவையும் கம்பெனியும் கண்டுக்காம இருப்பான். அப்பதான் நான் நினைச்சதை நடத்தி காட்ட முடியும். சீக்கிரமா நடத்தி காட்டுறேன்.